ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு ஆயக்கலையில் 64 ஒரு கலை. இது ஆகச்சிறந்த கலை என்பது அடியனின் தாழ்மையான கருத்து. ஏனென்றால் இந்த கலையின் மூலம் பிறப்புக்கு முன்னால், பிறப்பின் போது, பிறப்புக்கு பின்னால் என்று மனிதனுடைய 3 விதமான வாழ்க்கையையும் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு கலை இருக்கிறது என்றால் அது ஜோதிடம் மட்டுமே. போன ஜென்மத்தில் ஒரு மனிதன் எப்படி இருந்தார், இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்கிறார், அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருப்பான் என்பதை போன்ற விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது. நமது குழந்தைகள், தாய் தந்தைகள், வாழ்க்கை துணை மற்றும் நம்மோடு வாழ்க்கையில் பயணிக்கும் உயிர்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலை என்றால் அது ஜோதிடம் என்பதில் மிக இல்லை என்பது அடியனின் தாழ்மையான கருத்து. அடுத்து ராசியும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று மிதுன ராசியை பார்ப்போம். வாருங்கள் என்பது இது ஒரு ஆண் ராசி, உபயராசி, காற்று ராசி, இரட்டைத்தன்மை உடைய ராசி, மனித தன்மை மிக்க ராசி, காதல் உணர்ச்சி ராசி, தோள்பட்டை, படிப்பின் மீது ஆர்வம், சம்போகிக்கும் இடம், பணத்தின் மீது தீரா ஆசை கொண்டிருக்கும் குணாதிசயம் மற்றும் தோல் நாய்கள், ஆஸ்துமா மற்றும் தோள்பட்டை, இது இல்லாமல் நுரையீரலினுடைய மேல் பகுதி போன்றவைகள் இந்த ராசியினுடைய ஆதிக்கத்துவம் கொண்டதாக இருக்கிறது. இந்த ராசி முன் 2 பாதம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டது, அதாவது செவ்வாயும் புதனும் கலந்த ஆதிக்கம் கொண்டதாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய முழு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ராகுவும் புதனும் சேர்ந்த காரகத்துவங்களை கொண்டது அல்லது ஆதிபத்தியங்களை கொண்டது. அடுத்து குருவும் புதனும், அதாவது புனர்பூச நட்சத்திரம் புதனும் சேர்ந்த ஒரு ஆதிபத்தியம் கொண்டதாக இருக்கிறார். இதில் இருப்பவர்கள் எல்லாவற்றுக்குமான ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எந்த வழியை கையாண்டால் அதை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ அத்தனை வகையிலேயும் இவர்கள் கையாளக்கூடிய தன்மை உள்ளவர்கள். இவர்களுக்குள் உள் இருப்பது ஒரு குணாதிசயம், வெளியிருப்பது ஒரு குணாதிசயம். இவர்கள் தொழில் செய்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட விதத்தில் பொருளாதாரத்தை ஈட்ட முனைவார்கள். காதலித்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட விதத்தில் காதலிக்க, அந்த காதலினுடைய ருசியை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். தவறான பாதைகள் பயணித்தாலும் அந்த பாதை ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகளுடைய தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே பிரித்தாளும் கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இருவரும் தேவைப்படுவார்கள், ஆனால் அந்த இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பாக இருந்து கொள்ளக்கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அதை கையாளவும் செய்வார்கள். இவர்கள் இந்த லக்னத்தில் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே அரசியல் ஈடுபாடு என்பது இவர்களுக்கு சுலபமாக வருகிறது. இதில் லக்னாதிபதியும் 9க்குரியவனும், அதாவது புதனும் சனியும் ஒன்று சேர்ந்து இருப்பவர்கள் அல்லது புதனோ சனியோ உச்சம் பெற்றிருப்பவர்கள் அடுத்தவர்களை ஈஸியாக, அதாவது சுலபமாக கையாள தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதில் இவர்கள் கை தேர்ந்தவர்கள் என்றே சொல்ல முடியும். ஆக புதனினுடைய புத்திசாலித்தனம், செவ்வாயினுடைய வேகம், புதனினுடைய புத்திசாலித்தனம், ராகுவனுடைய எளிதில் இப்படித்தான் இருக்கும் என்று அறுதிட்டு சொல்ல முடியாத விபரீதமான குணாதிசயங்களோடு, அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு சொந்தமான குருவும் புதனும் ஒன்று சேர்பொழுது பொருளாதாரத்துக்காக எந்த வகையிலும் எவ்வளவு தூரம் இறங்கி செயல்படும் அல்லது ஏறி செயல்படும் அசாத்திய துணிச்சல் என்பது இவர்களுக்கு இயற்கையாக இருக்கிறது என்பதை காட்ட முடிகிறது. அடுத்து இந்த ராசி, இந்த லக்னங்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் பயன்படுத்தும் பொருள்கள் அல்லது இவர்கள் இருக்கும் இடம் சார்ந்த விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது வியாபார வீதி, முக்கிய வியாபார மையங்கள், ஊரின் நடுப்பகுதி, நந்தவனம், தோட்டம், சூதாடுமிடம், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் காலி நிலம், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள்
சிசு வளர்ப்பு சாலைகள் மற்றும் வாசக சாலைகள் போன்ற இடங்களில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இது நூலில் சொல்லப்பட்ட தகவல், குறிப்பாக உலகியல் ஜோதிடம் என்ற நூலில் சொல்லப்பட்டது அல்லது முண்டேன் அஸ்ட்ராலஜி என்ற நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள். ஆனாலும் இதையும் தாண்டி இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு ஊருக்குள் ஊருக்குள் இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக 1-2 வீடுகளுக்கு இடையே இவர்கள் வீடு இருப்பதை காட்ட முடிகிறது. அப்படி இல்லை என்றால் தரமான பயணம் செய்யக்கூடிய சாலையோரத்தில், பாதையோரத்தில் அல்லது ஒற்றை தடத்தினுடைய ஒரு பக்கத்தில் இவர்கள் அமர்ந்திருப்பதை நிறைய ஜாதகத்தில் காண முடிகிறது. நீங்கள் குடியிருக்கும் வீடு தனித்த வீடா என்று கேட்கும் பொழுது ஆமாம் என்கிறார்கள். உங்கள் வீட்டுக்கு முன்பின் எதுவும் வீடுகள் இல்லையா என்று பார்க்கும் பொழுது அதுக்கும் ஆமா என்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் வேறு மாநிலத்தில் இருந்து வந்தவர்களா என்றால் அதற்கும் ஆம் என்கிறார்கள். மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது ஆம் என்று ஒரு பதில் வரும்பொழுது அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு வந்தவர்களாக இருப்பார்கள். அந்த ஊரில் அவர்களுக்கு நிலம், புலம், வண்டி, வாகனம், போக்குவரத்து, செல்வாக்கு என்ற நிலையில் இருப்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இவருக்கு காதல் வரும். காதலை விட கௌரவ குறைச்சலும் சேர்ந்து வரும். காதலின் மூலம் வருமானம் வரும், அதனால் அவமானமும் வரும். ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோடு சேர்ந்து தொழில் செய்யும் தன்மை, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோடு பகைக்கும் தன்மை, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோடு உறவாடும் தன்மை, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை காதலிக்கும் தன்மை, இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்தை இவர்கள் கையாளுவது என்பது மிகச் சாலச்சிறந்த வகையில் இவர்கள் கையாளுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நிலம் சார்ந்த விஷயம், நிலத்தை வாங்கி விற்பனை சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு சுலபமாக கைகூடி வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்து இதனுடைய துவாதசாம்ச சக்கரத்தில் இதே மிதுன லக்கணத்தில் பிறந்தும் அதே சமயத்தில் தசாம்சத்தில் 10வது வர்க்க சக்கரத்தில் மிதுனம் அமையும் பொழுது இவர்கள் அதிகமாக வான ஊர்தி பயணம் மேற்கொள்கிறார்கள், நாடு விட்டு நாடு போகிறார்கள் என்பதை, குறிப்பாக அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கு போகிறார்கள், கனடா சார்ந்த நாடுகளில் இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் கவனித்திருக்கிறோம். ஆக வெளியூர் பயணம் என்பது இவர்களுக்கு சுலபமாக கைகூடுகிறது. அந்த வெளியூர் பயணம் பாதுகாப்பாகவும் தன்னுடைய கௌரவத்தை அதிகப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறதை நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கடுத்தது இவர்களுடைய பயன்படுத்தும் பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது பஞ்ச அலங்கார பொருட்கள், சுகந்த பொருட்கள், சோளம், கேழ்வரகு, கொடி வகைகள், இலையுதிர் கால பயிர்கள், அள்ளியினுடைய வேர்கள் என்று அனைத்தையும் பயன்படுத்துகிறார். பொதுவாகவே புதனுடைய வீட்டுக்கு சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு எண்ணெய் வித்துக்கள் சுலபமாக வருகிறது. எண்ணெய் வித்துக்கள் இவங்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கிறது. இதில் இதனுடைய லக்னாதிபதி சனியினுடைய நட்சத்திரத்திலோ அல்லது புதனினுடைய நட்சத்திரத்திலிருந்து சனியினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது இவர்கள் எண்ணெய் வியாபாரிகளாகவும் இருப்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு பலதானியம் என்பது சிறப்பாக வருகிறது. மளிகை கடையில் பலதானியம் விற்பனை என்பது இவர்களுக்கு சாலச் சிறந்ததாக அமைந்திருக்கிறது என்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு எதிரி எவனோ ஒருத்தனோ அவனே இவருக்கு மிகப்பெரிய லாபத்தையும் தரக்கூடியவனாக அமைகிறார்கள். அதே சமயத்தில் உள்ளூரில் தந்தை வழி தாத்தா சொத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரியினுடைய கையாலேயே இவர்கள் தேய்ந்து போகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இரட்டைத்தன்மை வாய்ந்த குணாதிசயம் கொண்ட புதனினுடைய ஆதிக்கம், புதனும் செவ்வாயும் சேர்ந்த ஆதிக்கம், புதனும் ராகுவும் சேர்ந்த ஆதிக்கம், புதனும் குருவும் சேர்ந்த குணாதிசயத்தோடு இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பொதுவாகவே இவர்களுடைய வீட்டில் அரசாங்க அதிகாரியாகவோ அல்லது ஆசிரியராகவோ இருக்கிறார்கள், அல்லது குருமார்களாக இருக்கிறார்கள், அல்லது யோகா டீச்சர்களாகவும் இருப்பதை எண்ணற்ற ஜாதகத்தில் காண முடிகிறது. ஆக இந்த காற்று ராசியில் இருக்கும் இயல்பு தன்மையை விட வித்தியாசமான குணாதிசயங்கள், வித்தியாசமான துணிச்சல், வித்தியாசமான தைரியம் போன்றவைகள் இவர்களுக்கு ஒருங்கே அமைந்திருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9791199649 மற்றும் ஒரு அலைபேசி எண் 9788972999.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.